சிவா திருச்சிற்றம்பலம். ஏன் இன்னைக்கு புதன்கிழமை, இன்றைய அன்னதானம் மணிகண்டன் அவர் நண்பர்கள் அவங்க உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிடிங்க, சூடா இருக்கு, மேல பிடிங்க. சிவாயம் சாப்பிடுங்க. சிவாயம் சிவாயம் பண்ண சிவாயம் சாப்பிடுங்க. பசங்க சிவாயம். ஏன் இன்றைய உணவும் மணிகண்டன் அவங்க நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. சம்பர்மா எங்க நம்ம கோட்டி சாமி வர இருக்கு. என்ன சாமி? வாங்க வாங்க. எங்க ஆளக்கான எங்க போயிருந்தீங்க? இங்கதான் இருக்கீங்களா? வெளியூர் போயிட்டீங்களா? யாத்திரையா? இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி. வாங்க. எல்லாம் உன்னை கேட்டுட்டு இருக்காங்க. வாசு கிரிவல பாதையில் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்தாங்க சாமி, அப்பெல்லாம் தாங்க. எங்க தங்குறீங்க? மலை மேலையா? ரமணாஸ்வரத்துலையா? உள்ளியா? பக்கத்துலையா? சரி சரி சரி. பத்தாது. நாளைக்கு சாப்பாடு அங்க இருக்கு, வந்துருங்க. வாங்க மணிசாமி. கழுவிட்டு முடியாது சாப்பாடு காயோட கொடுங்க. அப்பளம் தான் ஃப்ரீயா இருக்கு. முன்ன வாங்கினீங்களா? சாப்பிடுறேன். சாம்பார் சிவாயம் சாப்பிடுங்க. சாமி தட்டு கிளீனாக கழுவிட்டு வரணும், எடுத்துட்டு வாங்க. ஏன்னா சாப்பிட்டு தட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு அந்தாண்ட நிறைய பேர் கொடுப்பேன். ஒருத்தவங்க வச்சு இன்னொருத்தவங்களுக்கு போகக்கூடாது. பெரிய பாவம் அது. நம்ம கொடுக்கறது வந்து சிவனடியார்களுக்கு, அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே.
சிவாய நம. சாப்பிடுங்க. வா. சாப்பிடுங்க. 10:30 மணிக்கு அங்க வந்துருங்க. சொல்லிடுங்க எல்லாருக்கும். சாமி நாளைக்கு அங்க சாப்பாடு. சிவாய நம. போதுமா? சாம்பார் சாம்பார் ஏன் ஆக விட்டாது? சாம்பார் நாளைக்கு அங்க இருக்கு சாமி சாப்பாடு வந்துட சொல்லுங்க எல்லாரையும். சிவாயம். நாளைக்கு மகேஸ்வர பூஜை. போதுங்களா? சிவா திருச்சிட்டம்பலம். என்ன வேணும்? மோரா? சிவா போங்க. சிவாய நம. போதுங்களா? சாம்பார் கொடுங்க. ஒரு பக்கமா கொடுங்க ஐயா. ஒரு பக்கம் கொடுங்க சாம்பார். அப்பளம் கொடுங்க. சிவாய நம. ஐயா அரைவாசி. அரைவாசியா? ஏன் ஐயா வரும்போதே பயப்படுறீங்க? சரி சரி சரி. இல்ல இல்ல அப்படி இல்ல, குடுக்கறது வயிறார குடுக்கணும்ல. அரைகுறையா கொடுத்துட்டு போக கூடாது. ஒரு முறை சாப்பாடு கொடுத்தா திருப்தியா சாப்பிடணும். சாம்பாரா ஏன் ஏன் பாவம் அவரை போயிட்டு கலாய்க்கிறேன். பாவம் எங்களாலே 20 இட்லி சாப்பிட முடியலையா? அவரு எங்க சாப்பிடுவார்? இல்லையா சாம்பார் இது வேணுமா? சரி போதுமா? நாளைக்கு அங்க இருக்கு வந்துருங்க ஐயா. அங்க சாப்பாடு இருக்கு. 10:30 மணிக்கே வந்துருங்க. சரி சார். அப்பளம் கொடுங்க ஐயாவுக்கு. அப்பளம் வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்களா? ஏங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்குறீங்க? கொடுங்க. சாப்பாடு விஷயத்துல மட்டும் சாப்பிடுவீங்களான்னு கேட்கவே கூடாது. இந்தாங்க அப்படின்னு கொடுக்கணும். கோச்சிக்கு போறாரு. சாம்பார் ஊத்துங்க. மோர் இதுல ஊத்துங்க. அதுல ஒரு 2 கரண்டி சாம்பார் ஊத்துங்க. அதுல மோர் கொடுத்துருவோம். போதுங்க ஐயா. அப்பளம் வச்சிருங்க. மறக்காம அப்பளம் கொடுங்க. கொடுங்க தாத்தா. என்னக்கா ஊத்து ஒரு கரண்டி சாம்பார் கொடுங்க. அப்பளம் கொடுங்க. கொடுங்க கொடுங்க. நாளைக்கு டப்பா கடையில சாம்பார் ஊத்த மாட்டேன். சாம்பார் கொடுங்க.
இல்லையா என்ன அப்படி சாம்பார் கொடுங்க. இந்தாங்க அப்பளம். கொஞ்சம் போடவா கீழே போடக்கூடாது பிடிச்சிக்கோங்க. கழுவணும் சாமி. கழுவிட்டேதா இல்லையா அதில் எப்படி ஊறுதான் அதுக்கு போகிறாங்க. தாங்க சுத்தமா இருக்கணும் சாமி. சாம்பார் பைப்பு பக்கத்துல தான் இருக்கு, நல்லா தேய்ச்சி கழுவணும். மோர் இதுல ஊத்திடுவா, ஊத்தவா, ஊத்திடுவோம். சரி ஊத்தியாச்சு, முதல்ல சொல்ல வேண்டியதானே. சாம்பார் இதுல ஊத்துவா கொடுங்க சாமி. ஆமா நம்ம சாதம் வைக்கிட்டா. மோர் இது சாம்பார் மட்டும் மோர் வேணும் சளி அப்பளம் இருக்கும். அப்பளம் நாளைக்கு சாப்பாடு அங்க இருக்கு சாமி, வந்துருங்க. அப்பளம் அப்பளமா சார் வச்சு கொடுங்க. சாமி நம்ம ஊரா ஒரு ஆள் கேட்டா உடனே 2 பேர் இதோ இருக்கு. ஐயா ஒரு ஆள் கொடுத்தாருன்னா இருக்கிறப்ப 2 அங்க முன்னாடிக்கும் போக வேண்டாம். போய்கிறேன் டப்பா வச்சுட்டு சாப்பாடு எடுத்துக்கோங்க சாமி. ஏன் கேக்குறீங்க? எடுத்துக்கோங்க. இட்லி சாப்பிட்டுட்டு 10 தூங்கிக்கினேன் வண்டி கிளம்ப நேரத்துல வந்து இருக்கக்கூடாது. நக்கீரர் விஸ்வாமித்திரர் கிடையாது. ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டுலாம் மறந்துட்டார் வயசான பார்த்து. இந்தாங்க நாளைக்கு அங்க சாப்பாடுக்கு வந்துருங்க சாமி. அங்க வந்துருங்க சாமி. பாருங்க சாம்பார் மோர் மட்டுமா? என்னாச்சு வயிறு 2 நாளா மோர் சாப்பிட்றீங்க? லூஸ் மோஷன் ஆகுதா? டாக்டர்கிட்ட போட்டோம் கம்னு இருங்க. வேணாம் அந்த மாதிரிலாம் மாத்திரை கொடுக்காது. பக்கத்துல தான் 2 கிலோமீட்டர் இருக்குது அடி. நம்மள எவ்வளவு தூரம்? ரைட் சாமி. வயசானவங்க புரியுது, டாக்டர் கேட்காம எடுக்கூடாது. சரிங்க கொடுத்துட்டேன், சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஓகே வர சாமி. வந்துடுறேன் தலைவா, ஒரு 2 மணிக்கு பார்த்துருச்சு சம்பளம். யாருக்கு? சிவா திருச்சிட்டோம் சாமி. நாளைக்கு அங்க சாப்பாடு இருக்கு, அங்க வந்துருங்க. 10:30 மணி காலைல வந்துருங்க. சரிம்மா. சிவாயனம். வச்சுட்டோம் வாங்க சாமி. நாளைக்கு அங்க இருக்கு சாப்பாடு, சொல்லிடுங்க எல்லாருக்கும்.
ஃபுல் பண்ணிட்டேன் சாமி. இந்தாங்க. பொறுமையா பொறுமையா வாங்க. இந்தாங்க அப்பெல்லாம் சூடு இல்லை, ஆனால் கொதிக்குது. அது ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ சூடு வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கக்கூடாது சார். அது எனக்காச்சும் ஒரு நாளைக்கு தவிர்க்க முடியாமல் சாப்பிடலாம். டெய்லி சாப்பிடும்போது உடம்புக்கு ஏதாவது ரியாக்ஷன் ஆகும். சிவா எனக்கு சிவாய நம சிவாய. மோர் கொஞ்சம் மோர் சிவாய நம. கொடுங்க கொடுங்க. நல்ல குழம்பு குழம்பு சாதம் வாங்கிட்டு. ஓ ரைட் ரைட் ரைட். சாப்பிட்டுங்க. சாமி நாளைக்கு சாப்பாடு அங்க இருக்கு, அங்க வந்துருங்க. போதுமா? ஓகே. சாம்பாரா? ஏன் ஒரு மாதிரி ஆடுறீங்க? ஏன் ஒரு மாதிரி ஆடுறீங்க? அதியா இருக்கு. கொஞ்சம் சாதம் மோரா இருக்கு இருக்கு. சரி சாப்பிடுங்க. அப்படியே ஓரம் வந்துடுங்க, ஓரம் வந்துடுங்க. வட்டம் வட்டம் நீங்கள் ஓரம் வந்துடுங்க. சாம்பார் போட்டுட்டுங்களா? ஓகே போட்டுறேன்.
ஒரு அப்பளம் உள்ள வந்துருச்சு. நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சாப்பிடுங்க. பாட்டுங்களா? தாத்தா சிவா திருச்சிற்றம்பலம். எங்க இருக்கு சாமி? சிவா திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க. என்ன சொல்றேன்னா, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லியப்பா உங்களுக்கு பத்தி நாங்க எதுவும் சொல்லிய இவ்வளவுதான் நாங்க திட்டுங்க ஆளுக்கு. இது வந்து அவங்க இருக்கிற இடத்துல நீங்க வந்து இருக்கிறீங்க, புரியுதுங்களா? இது வந்து காட்டு பகுதி சாமி. இங்க வந்து பாம்பு, தேளு, நண்டுவாக்களி. பால் என்ன பாம்பு? என்ன பாம்பு? சாரப்பாம்பு. சாரப்பாம்பு. அது ஒண்ணும் பண்ணாது. நல்ல பாம்பா? மஞ்சள் கலர்ல இருந்ததா? மஞ்சள் கலர்ல இருந்தா சாரை. அது வேற கட்டுவரியம் பாம்பு. பேண்ட் கலர்ல வந்து நல்ல பாம்பு இருக்கு. சாமி நாளைக்கு சாப்பாடு அங்க இருக்கு, வந்துருங்க. நேற்று அங்க ஒரு மான் இறந்துட்டு இருக்குது போல. நாய் உள்ள இருக்கு. இது இந்த வலையெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு சாமி, அதனால நாய் உள்ள போகுது. இல்ல உள்ள நாய் கும்பலே இருக்கு. அப்படியா? அப்பப்ப ஏறி கீச்சிடும். நாய் உள்ள நிறைய இருக்கு. இது குரங்கு கழிக்கிறதெல்லாம் வலையில சொன்னாங்க. அப்புறமா பார்த்தா ரைட் சைடுல ஒரு மானை கடிச்சு சாப்பிட புடிச்சு கடிச்சு. நாளைக்கு சாப்பாடு அங்க வந்துருங்க. நாளைக்கு மகேஸ்வர பூஜை. சரி சரி. என்ன வேணும் ஐயா? ஒரு ஊத்தவா? வேணுன்றது திருப்தியா சாப்பிடுங்க, அதுல ஏன் குறை? இந்த வயிறார சாப்பிடுங்க. சாமி போதுமா? சிவாய நம. நமசிவாயம். நாளைக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் போடலைங்க ஐயா.
சிவாய நம. கொஞ்சம் இப்போ காரக்குழம்பு வைக்கிறோமே, அதில் கத்திரிக்காய் போட்டால் தான் காரக்குழம்பே பண்ண முடியுது. நீங்கள் நேற்று சொன்ன இல்லை உங்கள் சூழ்நிலை நீங்கள் சொல்கிறீங்க. அது இப்போ ஒரே சாம்பாரும் கொடுக்க முடியாது. முள்ளங்கி இந்த மாதிரி சவுச்சோ இதே போட்டும் கொடுக்க முடியாது. கொஞ்சம் நிறைய போறது, கொஞ்சம் குறைச்சி போட்டு. அது காய் கேட்குறாங்க சாமி. எல்லாம் ஒரு கரண்டி காய் போடுன்றாங்க. அது எல்லாரையும் பார்க்கறதா இருக்கு சாமி, வேற ஒன்றும் இல்லை. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்ல. சாமி நாளைக்கு அங்கே சாப்பாடுக்கு வந்துருங்க. இதுலேயே ஊற்றுவா. நாளைக்கு அங்கே வந்துருங்க. சிவாயனம். சாமி சாப்பிட்டீங்களா? சரி சரி சாமி, நாளைக்கு அங்க சாப்பாடுக்கு வந்துருங்க. எல்லாருக்கும் சொல்லிடுங்க. நான் தான் சொல்லிட்டேனே சாமி, வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாப்பாடு இருக்குங்க. இது நாளைக்கு அங்க வந்துருங்க, எல்லாருக்கும் சொல்லிடுங்க. எல்லாருமே தான் இழைக்கிறீங்க. எல்லாம் யாத்திரை போறீங்க வரீங்க, நான் மட்டும்தான் இழைக்க மாட்டேங்கிறேன். நான்லாம் எங்க இந்த பிறவில யாத்திரை எதுவும் போக முடியாது. மெஷின் இருக்க மாதிரி ஆயிடுச்சு சாமி. அன்னதானமே இல்லைனாலும் வேற சில வேலைகள் கமிட்மெண்ட் நவரும் இல்ல. திருப்பதி 2 நாள் போயிட்டு வர்றது, அதுக்கே நிறைய வேலைகள் இது ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. சாதம் வேணுமா? மோரா மோரா இதே இருக்கு. சொன்னாரு வண்டி வந்து சொல்லி வாங்க தாத்தா. ரொம்ப நாள் ஆச்சு தாத்தா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். சிவனடியா இருக்கு சாப்பாடு கொடுத்தேன். மணிகண்டன்றவர் தான் கொடுக்குறாரு. அது உண்மையான சாம்பல். அதுதான் அப்படி இருக்கு. சாம்பல் ஜவ்வாது சேர்க்காம சாணத்துல இருந்து வர பியூர் சாம்பல் அப்படிதான் இருக்கும். ஜவ்வாது சேர்த்தாத மாதிரி இருக்கும், ஏன் நெத்தியில இருக்கிற மாதிரி இருக்கும். சரி சாமி, இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் பாத்திரம் பண்ணிக்காங்க. இந்த அன்னதான சேவைகள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாகி 7 ஆண்டு பல கோடி 100 ஆண்டு அண்ணாமலையாரர்கள் போட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே. ஐயா வாங்க ஐயா. இவங்க வைக்கிறதுலாம் கரெக்டாக நெச்சில் சூப்பராக ஒட்டுக்கலாம். கலருக்காக ஒட்டம் அபிஷேகம் இப்படி இருக்குன்னா பெருங்குழம்பா கொஞ்சமா வாங்கி வச்சுருந்தேன் வீட்டில்.
கொடுங்க. தண்ணியில போட்டோம்னா அது கருப்பா இருக்கும். மோரா சரி அப்புறம் கொடுங்க.